ஹலோ மக்களே, எங்கே இருக்கோன்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸு விடுறீங்களா? நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிச்சு காட்டுறேன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா காமராஜர் நினைவகமே தான். இந்த இடத்துல நம்ம காந்தி மண்டபத்தோட சுற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் காமராஜர் தான் இறந்துருக்காரு போகிறதுக்கு ஒரு கஷ்டமான நாள். சரி, என்னன்றதெல்லாம் போய் பார்த்தோம். இங்கே பாருங்க, பெரியஞர் அண்ணா அவர்களுடன் காமராஜர். ஆனால் எல்லாத்தரும் பெருசாக இருக்குங்க. தந்தை பெரியார் வா. ஆனால் தந்தை பெரியார் நான் கேள்விப்பட்டதில்லை. சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம். இந்திரா காந்தி இப்போ செம்மடங்க. இது பாருங்க, மரம் செடி கொடி எல்லாமே இருக்குது. நீங்கள் நிறைய பார்க்கணும். ஐயோ, த லாஸ்ட் டே ஜேர்னி ஆஃப் மிஸ்டர் காமராஜர், இறுதி யாத்திரை காட்சி. அப்பா, என் தம்பி எப்படி நல்ல டான்ஸ் ஆடி ஓடிட்டு இருக்கான். விதன், இந்த இடம் எப்படியா இருக்கு? எப்படி இருக்கு இடம்? இப்போ சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க எடுக்க. அடுத்த பிக்சர் பிரைம் மினிஸ்டர் பாரத் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி இறுதி அஞ்சலி செலுத்தும் காட்சி. ஐயோ, தமிழக ஆளுநர் திரு கே ஷா அவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தும் காட்சி. காமராஜரோட உடல் அங்கேதான் படுத்திருக்கு. கலைஞர், கருணாநிதி எல்லாரும் சேர்ந்து காமராஜருக்கு வந்துட்டாங்க. இந்த நாளான ஒரு சோகமான நாள். காமராஜர் என்றைக்குமே நல்லா இருக்கணும் அவரோட உடல்ல வேண்டிக்கோங்க. பக்கத்து பார்க்க போகிறோம். காமராஜர் இப்போ நம்ம பேக்யார்டை பார்க்க போகிறோம். என்னென்ன செடி கொடி மரம் அங்கே பாருங்க, செட்டு பறக்குது. ஏதோ விழுந்துட்டேன் முடியாதுக்கு, தடுக்கி விழுந்துட்டேன். எனக்கு காந்தி ஜெயந்தி வேறு, அதனால் காமராஜர் மண்டபமும் காந்தி மண்டபமும் சேர்ந்து இருக்கிறதுனால் நாம் அதை ரெண்டும் இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டூரிஸ்ட் வந்து கும்பிடுறாங்க. எல்லா இடமும் பார்த்தா மனுஷங்கள் தான், டூரிஸ்ட் தான். அடுத்தது நம்ம பார்க்க போகிற பில்டிங்கும் இந்த பில்டிங் தான். இண்டிகோ பறக்குது, 2 ஃப்ளைட்டு பறக்குது. காமராஜரை பற்றி ஒரு கட்டுரையே எழுதின மாதிரி இருக்குங்க. இப்போ பார்ப்போம். அங்கே பாருங்க, ஏதோ டிஃப்ரெண்ட்டான செடி கொடி மரம் எல்லாம் இருக்குங்க. இது எப்படி இருக்குன்ட்டு எனக்கே தெரிய போகிறதில்ல, ஏன்னா அவ்வளோ தூரம் நடக்கணும் இன்னும். ரெஸ்ட்டை போட்டுடலான்ட்டு இருக்கு, ஆனால் போட தான் முடியலையே. நம்ம போன பில்டிங்கு அடுத்தது ரெட்டமலை ஸ்ரீனிவாசன். திவான் பகதூர், திராவிட மணி திரு ரெட்டமலை ஸ்ரீனிவாசன். தோற்றம் 7/7. வயசானவரா?
1859 மறைவு 18/9. அப்பா இப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு 2 இயர்ஸ் ஏங்க 1945. என் தம்பி ஓடி ஓடி விளையாடுறாங்க. அடுத்தது இந்த பக்கம்தான் வருவான். என் தம்பி ஓடி ஓடி விளையாடுறதுக்கு எவிடன்ஸ் பக்தவத்சலம் நினைவிடம். பாருங்க இப்போ கிட்ட போகிறேன்னா சாரிங்க. பக்தவத்சலம் மெமரியல். காமராஜருக்கு கொடுத்த மாதிரியே கோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. அப்பா இதை படிங்க. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் பக்தவத்சலம். உள்ளே போய் பார்ப்பங்க. முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாடு. சில பில்டிங் பயங்கர பெருசுங்க, நம்பணும் கண்டிப்பாக. ஆனால் எல்லாம் ஒரு கிரீஃப் லாஸ்ங்க. நீங்கள் நிறையா பொருள் இந்த இடத்துல பார்க்கலாம், நிறையா லீடர்ஸை கற்றுக்கலாம். நானே இப்போ தான் சில லீடர்ஸே கற்றுக்குறேன். எனக்கு இந்த லீடர்ஸ்னால் யாருன்னே தெரியாது. பாருங்க, மருது பாண்டியர்கள். எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அப்படியே செம்ம பெருசாக இருக்குங்க. 2 கத்தி. இவங்களுக்குலாம் எவ்வளோ தைரியம் வந்துச்சு, எப்படி இவ்வளோ தைரியம் வந்தது எனக்கு எதுவுமே புரியலை. அப்புறம் இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க, உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. வாவ் வாவ் வாட் டேக்கர்ஸ். அப்பா செம்மையாக இருக்குங்க. இதுதான் பூ. இது என்ன செடிமா? எந்த செடின்னு தெரில, அழகாக இருக்கு. ஆனால் பூ எறும்பெல்லாம் சுற்றுங்க. கொஞ்சம் தள்ளி போய்க்கணும். இங்கே பாருங்க, மரத்துக்குள்ளே மரம், நேம் ட்ரீக்குள்ளே இன்னொரு மரம் மேலே இருக்குது. அது என்னன்னு தெரில. அதுக்கு மேலே டேமரிண்டு மரங்க, பெரிய மரம். 3 மரம் சேர்ந்ததுங்க. வேப்பை மரம், வேப்பை. ஆனால் இவங்க தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். எனக்கு இவங்க தான்ட்டு எனக்கு மறந்துடுச்சு. அடுத்தது நாங்கள் போகிற இடம் தியாகிகள் மணிமண்டபம். செம்மையாக இருக்குங்க. தியாகிகள் மணிமண்டபம் அவுட்டர் வியூங்க, செம்மையாக இருக்குல்ல. இது ஏதோ மியூசியம் மாதிரியே இருக்குங்க. யாரெல்லாம் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்காங்களோ அதெல்லாம் போட்டிருக்குங்க. மதுரைக்கு அதிகமாக இருக்குங்க. இது மதுரை தான். இது 3 இதுமே மதுரை தாங்க. அப்பா வந்துருச்சுடா சென்னை மாவட்டம். யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சென்னை மாவட்டத்தில் என்ன இருக்காங்க? ராதாகிருஷ்ணன் தெரியும் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு இது எல்லாமே சென்னை மாவட்டம் தாங்க. வேலு இது கோயம்புத்தூர் மாவட்டங்க. நம்ம காமராஜரை கண்டுபிடிக்க முடியுமா? அவர் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்க. சென்னை மாவட்டத்தில் என்ன போகுது? மகாத்மா காந்திஜி. காந்தி ஜெயந்திக்கு மகாத்மா காந்திஜியை நல்லா வேண்டிக்கோங்க. எனக்கு ஒரு நல்ல நாளுங்க காந்திஜிக்கு. ஆனால் காமராஜருக்கு கெட்ட நாள். அங்கே பாருங்க ராஜாஜி. அடுத்தது பெரியார், பாரதியார், மகாகவி பாரதியார். எல்லாம் இம்பார்ட்டண்ட் தமிழுக்கு தெரிஞ்சவங்கலாம் இங்கே இருக்காங்க. டூ நாட் டச். இங்கே பாருங்க, விருதுநகர்லேருந்து வராங்க. எல்லா மாவட்டத்துலேருந்து வராங்க. எல்லாத்துக்கும் ஒரு குவிக் கிளான்ஸ் போட்டலாம். தேனி
திருச்சிராப்பள்ளி, வேலூர், திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, திருவாரூர், திருவண்ணாமலை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடியிலையும் அதிகமாக இருக்குங்க ஆனால் நிறைய லிஸ்ட்டுங்க நல்லா போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த இடம் ரொம்ப நல்லா ரீட் பண்ணு. அங்கே வரணும் காமராஜர், அவங்க இருக்கார் காந்திஜி பக்கத்தில். அவரோட டிஸ்ட்ரிக்ட் என்னன்னு தெரில, அதனால் இங்கேருந்து பார்த்துருவோம். ஐயோ சிவகங்கையில் ராணிவேல் நாச்சியார் போடாமல் இருக்காங்களே, பெரிய தப்பாக போயிடுச்சு. அப்பா பழங்கால போர் அவங்க எல்லாரும் இப்போ இல்லைங்க, ஒருத்தர் கூட இல்லை. அதனால இதெல்லாம் கிரீஃப் தான். அங்கே பாருங்க ஹஸ்பண்ட் 2 வயது. சென்னை மாவட்டத்தில் லிஸ்ட்டு கண்டினியூ ஆகிட்டே போகுது. புதுக்கோட்டை மாவட்டம், கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தை கண்டுபிடிக்க முடியல. எங்கள் ஊருங்க திருப்பூர், என் அம்மாவோட ஊருங்க. அப்பா இங்கே ஒரு பாட்டு இருக்காங்க, திருப்பூர் மாவட்டம் தான். பொண்ணா எனக்கு என்ன அப்பா திருப்பூர் குமரன் நல்லா எங்கே இருக்காருங்க. என் அம்மா நேட்டிவ்லேருந்து வந்தவங்க. அஃப்கோர்ஸ் இங்கே லைஃப் எக்ஸ்பெக்டன்சிலாம் ரொம்ப கம்மி. ஸோ இட்ஸ் டைம் டு எவாக்குவேட் அவுட் ஆஃப் த ஹோட்டல், ஐ மீன் மியூசியம் ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். கோவிலாட்டம் இருக்குது, காந்தி மண்டபமாக இருக்கணும். இங்கே பாருங்க சிதம்பரனர். நீங்கள் அம்மா சிதம்பரனருக்கு இன்னும் பெரிய கட்டுரையெல்லாம் போடுறீங்களோ. தியாகி செண்பகராமன். அப்பா இங்கே பெரிய இடம் இருக்குது. அங்கே ஒரு லில்லி பாண்டே இருக்குங்க. அங்கே சுப்பராயன் சார். இங்கே எவ்வளோ பேர் நல்ல பொருள் தான் டிசர்வ் பண்ணும். இவங்களே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு உங்களை மைண்டு 2 மினிட்ஸில் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போகாதீங்க. வீடியோ முடிஞ்சோடனே நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் நினச்சி பாருங்க இப்போ காமிச்சது எல்லாத்தையும். ஆனால் இவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மைண்டு பிலீவ் மீ ஆர் நாட். அங்கே பாருங்க தங்கத்தட்டம் இருக்குல்ல. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் லில்லி பாண்ட். ஐயோ செம பூச்சி காடாக இருக்கும். ஆமாம் ஆமாங்க, பாசனம் மட்டும்தான். சே எப்படி ஏமாற்றிட்டாங்க. நான் படிக்க போகிற காலேஜுங்க ஐஐடி கேம்பஸ் அந்த பக்கம் தான் இருக்குது. என் டேடி சேர்ந்துருங்க அப்படி. ஆனால் இந்த ஐஐடியோட என்ன ஸ்பெஷல்னால், ஐஐடி தான் இந்த இந்தியாவிலே பெஸ்ட்டு காலேஜ். ஐஐடி சென்னை தான் ஐஐடி இந்த இந்தியாவில் இருக்க எல்லா ஐஐடியோட பெஸ்ட்டுங்க. ஆனால் போகிற ரொம்ப கஷ்டங்க. ஜெய் மெயின், ஜெய் அட்வான்ஸ். அது 1 கொஷின் 2 மினிட்ஸ் மட்டும்தாங்க, அவ்வளோதான். என் தம்பிக்கு ஓடி ரெஸ்ட் எடுக்கணுமா. பாய் விடோன். ஓட ஆரம்பிச்சிட்டான், மேரத்தான் ஆரம்பிச்சிட்டான். அப்பா ஜென்ரேட்டர் டக்குங்க. மேலே அந்த லைட்டுக்கெல்லாம் இதுதான் பவர். இல்லை இருக்காதோ, இல்லை பவர் இல்லை. வாட் இஸ் திஸ்ங்க? திஸ் இஸ் த ரியல் காந்தி மண்டபம் ஐ திங்க் ஸோங்க. அப்பா பிரம்மாண்டமாக இருக்குது. இது கிரானைட் தானேம்மா? கிரானைட் தானே? ஓ மை காட், ஸ்டோன் தான். இந்த இடம் சூப்பராக இருக்குங்க, நீங்கள் நம்பவே முடியாதுங்க. அப்பா ஸ்டேஜ் ஷோலாம் இங்கே நடக்குது, தேட்டரே இருக்குது. சே இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டதோ. சரி அப்புறம் பார்க்கலாம். ராஜா ராணி சேர், ஃபஸ்ட் கிளாஸ் சேர் ஆட்டம் இருக்குங்க. அதெல்லாம் டவுன் ஸ்டேஜ், இதுக்குள்ளே தான் மேக்கப் எல்லாம் பண்ணணும். உட்காந்து பார்க்கலாமா?
வேணான்னு நினைக்கிறேன். காந்தி மண்டபத்தோடு முடிச்சாச்சு. அதனால் இது காந்தி லைப்ரரி. ஓ அங்கே இருக்கு அதான் காந்தி மண்டபம். ஓகே சரிங்க. இப்போ நம்ம அந்த காந்தி மண்டபத்துக்கு தான் போவோம். ஆனால் நம்ம முதல்ல காந்தி லைப்ரரியை முடிச்சிடலாம். பூம் 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 பூம். இங்கோனா ஸ்ட்ரீட் கல் மறையுதே இடத்த. இங்கே மியூசியமும் லைப்ரரியும் ஒரே இடத்துல தான் இருக்குது போலியாட்டுக்கு. போய் பார்த்துருவோம். ஆக்சுவலி சொல்லணுன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் இங்கே வர்றது. மகாத்மா காந்தி லைப்ரரி, மகாத்மா காந்தி மியூசியம். லைப்ரரி இதுக்கு தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அதனால இப்போ ரைட் லெக்கில் தான் இருக்கணும். இது காலியாக இருக்கு. ஓ மை காட், மகாத்மா காந்தி மியூசியம். ரவீந்திரநாத் தாகூர், ஜின்னா, சார்லி சப்ளின். டேடி இங்கே பாருங்க, சார்லி சப்ளின். சார்லி சப்ளினோடே இருக்காங்க. என் தம்பி விட்டு பார்த்துருக்கான் யாருன்ட்டு. யார்டா இவங்க? தெரியல. மகாத்மா காந்திஜி. நல்லா போடுறப்பா. ஸ்டாக் ஆஃப் ஃபோட்டோஸ்லாம் இருக்குங்க. பார்த்துக்குவோம். ஐயோ, த மோர்டன் ரிமைன்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி இந்த பிர்லா ஹவுஸ். இது படிங்க. மகாத்மா காந்தி consoling the people of Bihar who were affected by the earthquake. அப்பா, சுபாஷ் சந்திர போஸ். மகாத்மா காந்தியோட பேர் பல லாங்குவேஜில் எழுதுறது. தமிழ் மோகா காந்தி. அது ஆக்சுவலி பேர் இல்லைங்க, சிக்னேச்சர். மகாத்மா காந்தி யூஸ் பண்ணது இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்ப்பீங்க. சென்னையிலங்க. ஐயோ, சிதம்பரம். இந்த தமிழன் ஒரு சைடில் ஷிப். காந்தி கார்பென்ட்ரி பண்ணுறாரு. சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியில் அவர் தாங்க இருக்கார். காந்தி டெல்லியில் பாஸ் பண்ணிகிட்ருக்காரு. 6 வருஷம் இந்திரா காந்தி தாங்க இது. அப்பா, ரெஃப்யூஜி ஆகிட்டார். ஐயோ, மகாத்மா காந்தி டிப்ரெஷன். இங்கே பாருங்க, மீனாட்சி டெம்பிளில் மதுரை. ஸ்கவுட் மீட்டிங்கா சென்னையில். பாரதி மெமோரியல். ராம்தாஸ் காந்தி. ஓ, ராம்தாஸ் காந்தி. வாவ் பா. இங்கே மூடியில் போகிறாங்கம்மா. மூடியில் என்ன? ஸோ மகாத்மா காந்தியோட ஃபுல் பேர் வந்து கரம்சந்த் காந்திஜி. அவங்க அப்பா பேர், அவங்க அம்மா பேர் வந்து அவங்களுக்கு 4 குழந்தைங்க இருந்தாங்க. அதில் ஒன்று ராம்தாஸ் காந்தி, தேவதாஸ் காந்தி, அப்புறம் ஹரிலால் காந்தி, மணிலால் காந்தி. 6 குழந்தைங்க. 4 குழந்தைங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அது கிடைக்கிறதுலாம் கஷ்டம். சாரிங்க, லைப்ரரி பார்க்க முடியல. ஏன்னா இப்போ நைட் டைம் ஆகப்போகுது. ஸோ இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. நாளைக்கு வர எக்ஸாமு, அதில் போய் ஃபிலிமிங் எடுத்துருக்கேன். எனக்கே ஒன்றும் இல்லைங்க, இது ஆப்டிமிசம் பஸ்டர்ஸாக ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் வீடியோஸாக இருக்குது. நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருவோங்க. இதுதான் நாங்கள் ஆப்டிமிசம் பண்ணுறது பஸ்டர்ஸில் பண்ண போகிற ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் வீடியோங்க. ஐயோ, இங்கே ஏதாவது சிலை இருக்குங்க, தெரியுதா? போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஐயோ, இந்த மண்ணெல்லாம் ஏன் கிடைக்கிறாங்களோ. ஓடு 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 ஓடு. ஓ மை காட், குவிட் இந்தியா மூமெண்ட்டோட கோல்டன் ஜூப்ளிங்க. குவிட் இந்தியா மூமெண்ட்டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் இது. ஸ்கேன் பண்ணுறது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் என்ன பண்ணான்னா இது நம்ம இது பண்ணோம். இந்த காந்தி மண்டபத்தோட என்ட்ரன்ஸ் அங்கே ஆரம்பித்து இந்த காந்தி மண்டபத்தையே காட்டும். ஸோ சேட்லி வி மிஸ்டு த காந்தி லைப்ரரி. நம்ம காலையில் வந்தபோது கை எப்படி இருந்தது, இப்போ கரெக்டாக ஈவினிங் ஆயிடுச்சு. அங்கே ரெட்டிஷ் தெரியுது.
லைட்ஸ்லாம் போட்டு எவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போலாம் இதுதான் இண்டஸ்ட்ரியலைஸ்டு வேர்ல்டு. தங்க குப்பி அட்டாக்கு. ஆக்சுவலிங்க இப்போ 6 o'clock கிளம்பிடணும். ஆனால் இன்றைக்கி அமாவாசை, மகாலி அமாவாசைன்றனால நிறைய டூரிஸ்ட் ஃப்ளாக் பண்ணுவாங்களே, அதனால் இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி யூடியூப் சேனல் எடுக்கிறது, சிலையெல்லாம் பார்க்குறது, இந்த டூம் தேட்டரில் உட்காந்து காலையில் ஏதோ ஷோ நடந்துருக்கு போயிட்டுருக்கு. மிஸ் பண்ணிட்டோங்க. ஸோ ஐம் ஸோ சாரி ஃபார் திஸ். அப்புறம் அங்கே பாருங்க, இப்போ எங்கே பாருங்க தேங்காய் ஈச்சம்பழம், வேப்பம்பழம். அப்பா சூப்பராக இருக்குங்க அந்த செடி தான். தமிழ்நாடு அரசு ஜெயலலிதா காந்தி, அப்பா கரம்சந்த் மோகன்தாஸ் காந்திஜி. தொட்டுக்கு முடிக்கோங்க, நல்லா இருக்கணும்னு நினைங்க அவங்க ஷோவில். ஸோ என் ஃபேஸை ரிவீல் பண்ணோன்னா நான் வந்து நல்ல ஒரு நாலேஜ்க்கு ஏற்றப்பட்ட திங்ஸ் எனக்கு தெரிஞ்சதை பற்றி நான் ரிவீல் பண்ணுவேன். என் ஃபேஸை, என் ஃபன் பற்றி நான் ரிவீல் பண்ணுவேன். காந்திஜி. அப்பா தம்பி அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, ஆட்ட போகிறாங்க. டஸ்க் மேட் ஆஃப் பியூர் ஐவரி. ஆக்சுவலி ஐவரி இல்லை, அது பெயிண்டிங்கு. அது அப்புறம் ஒரு இது நல்லா பெரிய இடங்க, அங்கே மட்டும் ஒரு ஸ்டார் ஏதோ தெரியுது. ஸோ இது வரைக்கும் முடிஞ்ச எல்லா மண்டபமும் காட்டிட்டேன். ஒரு மண்டபம் க்ளோஸில் இருக்குது அங்கே, அந்த மண்டபம். ஸோ சாரிங்க, அது மட்டும் காட்ட முடியல. மிச்சத்துலாம் இதெல்லாம் காண்டி பண்ணும். காந்தி ஸ்டாச்சு. ஸோ திஸ் இஸ் இட். ஒரே ஒரு திங் இருக்குங்க, அது நான் காட்டுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் த ஆப்டிமிசம் பஸ்டர்ஸ். காந்தி மண்டபம் ஃபுல் டூர் முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ பாய்.